உங்களை அளவச்சவன் இந்த கூட்டத்துல தான் இருக்கான். நீங்க அலுவலகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டிவியில என் தம்பிய வெளியில விடணும்னு சொன்னா இல்ல, அந்த தம்பி இவனா. இவனை பிடிச்சது நான் தான். இவனை விட்டா மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணுவாங்க. இந்த பிரிட்ஜில் பதிச்ச 23 பேர் மட்டும் இல்ல, பிறந்ததுல இருந்து இவங்க இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்க, இவன் என்ன பண்ணலாம்? அடுத்தவங்க அலுவலகத்தை பார்த்து சிரிக்கிற மிருகம் தானடா நீ. இப்ப சிரிடா. உன் தம்பி அலுவலால சிரி. இவனை விடாதன. என்ன கொன்னு பாடுறா. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஊரையே சுடுகாடாக்கிடுவான். ஏண்டா இவனை கொன்னோன்னு இப்ப எங்க அண்ணன் அழுவுறதை விட உன்னை 100 மடங்கு அளவைப்பான். யாரு யார் அள வைக்கிறாங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம். யார் நீ? சார், நான் அந்த படத்தோட டைரக்டர். அது நான் உனக்கு போட்ட பிச்சை சார். நீங்க உனக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்கல. நான் உனக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்கல, ஆனா சக்சஸ் கொடுத்திருக்க. நான் துப்பி போட்ட இசையில வந்த வெற்றிடா உன் வெற்றி. நான் துப்பினா இசை தெரியுமா? நான் துப்பினால் இசை. துப்புங்க, வேணாம்னு சொல்லலையே, கொஞ்சம் புதுசா துப்புங்கன்ற. புட்ராஜி ரோட் சார். எஃப் ஷார்ப். கடலிலும் மென்னிசை மலையிலும் மென்னிசை களி நடப்புரியுது பார். துது தூ து து துது தூ து து துது தூ து 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 துது து 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 Tu 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 tu. இதுதான் பல்லவி. நான் துப்புன நோட்ஸ் எல்லாம் அவன் சேர்த்து வச்சிருப்பான். சாயந்தரம் வந்து கவ்விட்டு போயிரு. உனக்கு பெரிய சிம்ஸ் கேமராமேன் நினைப்பு. ஐயா, குணசேகர் சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. மன்னிப்பு கேட்டனா? மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடு. அதுக்கு இல்லையா, அவர் ஏதோ புது படம் ஆரம்பிக்கிறாராம். அதுக்கு என்ன மியூசிக் போட கூப்பிட்றாரியா? அதுக்கு நீ என்ன சொன்ன? ஐயாட்ட சொல்கிறேன். ஐயா சரின்னு சொன்னால் பண்ணுறேன்னு சொன்னேயா. ஐயா மாட்டேன்னு சொன்னார்னா? ஐயா மாட்டேன்னா நான் பண்ண மாட்டேயா? நீ பண்ணணும். அப்போத்தானே இசைனா எவ்வளோ பெரிய கஷ்டம்னு அவனுக்கு தெரியும். இவ்வளவு நாளாக நமக்கு கிடைச்ச வெற்றி இல்லை, ஐயா துப்பி போட்ட இசைனால கிடைச்ச வெற்றின்னு அப்போத்தான் உனக்கு புரியும். ஐயாவுக்கு மனசு கஷ்டம்னா வேணாம் ஐயா. சே, நீ எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுக்கு எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சேன்னு வச்சுக்க. நீ கண்டிப்பாக அவனுக்கு மியூசிக் போடணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா.
மனசார சொல்றேன்டா, உனக்கு எவ்வளவு திறமை இருக்குதோ அவ்வளவு பெரிய ஆளாவ. பா.